ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் மேல இவ்ளோ பெரிய அபாண்டமான பழி போடுறாங்க. போதும், நிறுத்து சத்யா. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னக்கா நீயே இப்படி சொல்ற? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருக்க. என்ன அசிங்கப்படுத்ததா நீ உடையிற மாதிரி பானையை எடுத்துட்டு வந்தியா? சத்தியமா அப்படிலாம் இல்லக்கா. இன்னொரு முறை இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நிறுத்துக்கோங்க சண்டைய. பொங்கல் வைக்க வேண்டியது நல்ல நேரத்துல பானைதா பொங்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பொங்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க வெங்கல பானை. நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தானே? நீங்க ஒரே குடும்பம் தானே? அப்ப எதுக்கு பொங்கல் தனியா வச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு மருமகளும் சேர்ந்து ஒரே அடுப்புல ஒன்னா பொங்கல் வைக்கலாம்ல? அட ஆமா, அப்படியே வைக்கலாமே. எதுக்கு தனித்தனி பானை? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பானையில வைங்க. சத்யா, தேவி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்காம ஒத்துமையா ஒரே பானையில பொங்கல் வைங்க. அந்த பானையை கொடுங்க. அபி, இந்த பானையை எடுத்துருப்பா. சரிங்க. தேவி, சத்யா, இந்த குடும்பத்தோட மான மரியாதை உங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு. ஒத்துமையா பொங்கல் வைங்கம்மா. சரிங்க அத்தை, நிச்சயமா பண்றேன் அத்தை. இந்தாங்க. போடுங்கம்மா. ஏன் சத்யா மூடோட்டம் இருக்க? ஏன்னா இல்லையா? இல்ல தேவி உண்மையை உளறி இருப்பாள் எவ்வளோ இல்லையா? நல்ல வேலை சத்யா, நான் கரெக்டான நேரத்துல உள்ள வந்து உன்னை காப்பாத்தின. இல்லைன்னா சொந்த அக்கா தேவியே உண்மையை உளற வச்சு போட்டு கொடுத்துருப்பா. உன்னை மாமியார் கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? அவளே உளறி இருந்தாலும் என் அத்தையை எப்படி சமாளிக்கிறோங்கிறது எனக்கு தெரியும். நீ தயவு செஞ்சு ஏன் விஷயத்துல மூக்க நுழைக்காம பொங்கல் பொங்கிருச்சு, சாப்பிட்டுட்டு கிளம்பு. பொங்கல் பரிசு போனஸ்லாம் இல்லாம நான் எப்படி போவேன்? மறந்துட்டியா? சாயந்தரத்துக்குள்ள 11 கோடி. உன் பகல் கனவு பலிக்காது. இது பகல் கனவு இல்ல, பலிக்க போற கனவு. உன் அக்காக்காக நீ ஏற்பாடு பண்ணுவ பாரு. இப்பதான் என் மாமா சொன்னாரு, உனக்கும் தேவிக்கும் நடுவுல பிரச்சனையாமே. சே, நீ இவ்வளவு பண்ணி உன் அக்காவுக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது, மனசாட்சியே இல்ல. இதெல்லாம் நீ பேசுறது எனக்கு வேடிக்கையா இருக்கு சஞ்சய். நன்றி மனசாட்சி, இந்த வார்த்தைக்கெல்லாம் உனக்கு அர்த்தமாவது தெரியுமா? தெரிஞ்ச என்ன பண்றது? அதெல்லாம் என்ன எனக்கு சோறா போடும்? பணம் 11 கோடி. அந்த பணம் இதுக்கெல்லாம் தான் எனக்கு அர்த்தம் தெரியும். அது போதும் நினைக்கிறேன் எனக்கு. கவலைப்படாத சத்யா, உன் அக்கா உன்னை போட்டு கொடுத்தாலும் உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். ஏன் பிரச்சனையை சால்வ் பண்ண எனக்கு தெரியும். நீ விடுற முதல கண்ணீர் எனக்கு தேவையில்ல. அது அப்படி இல்ல,
உன் அக்கா கூட இருக்கிற பிரச்சனைய நீயே சமாளிச்சுனா அப்புறம் எனக்கு என்ன வேலை? உன்னை பத்தின உண்மையை நான் தேவியை சொல்ல விட மாட்டேன்.